ஹாய் மக்களே, வெல்கம் டு வர்மன் டிலைட்ஸ். தக்காளி தொக்கு பண்ணுவது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 7 பல்லு பூண்டு, 2 கருவேப்பிலை கொத்து, உப்பு தேவையான அளவு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பும் கடுகும் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாகவும் சேர்த்திக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணுறோம். இந்த டைமில் கடுகும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணுறோம். நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியறதுக்கு முன்னாடியே போட்டால் டேஸ்ட்டு நல்லா வராது. நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு ஆட் பண்ணுறோம். பூண்டு பாதி அளவு வெந்தால் மட்டும் போதும். அதிகம் ட்ரை ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போது வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட உடனே கூடவே கறிவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக இது கூட உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா கிளறினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.